ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாநகர மச்சான். ஆமா போய்கிட்டு இருக்க. வீட்டுல டெய்லி போய்கிட்டு இருக்க. மாநகர மச்சானே போய்கிட்டு இருக்க. ஆளே போய்கிட்டு இருக்க. ஏய் கூட்ட தெரியாது. போய்கிட்டு யார் பாத்து பெற்று புதிய காலம் கொண்டாச்சினா பண்ணுவாங்க. ஐயா ஐயா அப்பா ஏய் ஐயா ஐயா காலம் பண்ணு. எனக்கு போய் ஏய் நீங்க அந்த நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும். அதனால் நீங்க சொன்ன வார்த்தை நிஜமாவே இருக்கிறது. எனக்கு மறுபடி சொல்லுங்க. எனக்கு மனிதர்கள் கொண்டு வைத்தார். நாட்டு மக்கள் இனத்தையும் ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாத ஒரு மூலத்தை வந்து விட்டார். எப்படிப்பா நாட்டை ஆக முடியும்? எனக்கு கேட்கிறது எப்போது ஒரு வார்த்தை சொல்லிவிடும். உங்கள் வார்த்தையை சிறந்த சொல்லி அந்த பக்கத்தில் எடுத்துக்கொள்கிறப்ப எடுத்துக்கொள்கிறேன். அன்பார்ந்த நாட்டு மக்களே, இதுவரை அன்பார்ந்த நாட்டு மக்களே, இருந்த போதிலும் அவருடைய பெற்றோர்கள் வந்துவிட்டார். ஆகையால் இந்நாட்டின் பொறுப்பை இந்நாட்டின் இளவரசர் ராஜா அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் வாழ்க வாழ்கின வாயார வாழ்க்கை இந்நாட்டின் மன்னன் ராஜா. ஓடி வந்த நாட்டிற்கு மாத்தோட தந்தை உனக்கு தளபதி பட்டத்தை கொடுத்தார். நீ யார்? உன்ன உணவு கிடையாது, உடுக்க உணவு கிடையாது, இருக்க இடம் கிடையாது, படுக்க பாய் கிடையாது, பரதேசினே. நான் சாப்பிட்டு எச்ச உணவை உள்ள குடிவேன். மல்லையும் முல்லையும் நெருப்பது எது? செருப்பு. என் கால் செருப்புக்கு சமம். எனக்கு மதிப்பு சுட்டுவதா? எப்போது இப்பேற்பட்ட காலை செய்ய துடித்து விட்டாயோ தந்தையே, இனி வருகிற நாட்டில் எந்த போக கிடையாது. எப்போது இப்பேற்பட்ட கேவலம் சேர்ந்த நாட்டில் என் பலன் படைப்போது அப்பா அப்பா ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் சுத்த சபையில் மரமரியாதை அவமானப்பட்டுவிட்டாய். குட்டிகள் குற்றம் குற்றமே. ஆனந்தா இடத்திலே நான் செய்த தவறே கிடையாது. அப்பா தவறே கிடையாது. மகனே அப்பா கோவிலா கரெக்டா முடிச்சு விடாம வேண்டாம் என்று சொல்கிறார். என்கிறதெல்லாம் முடிச்சு விடுங்க. அமர்வாய். மக்களை பத்தி ஒன்றுமே தெரியாது. இப்போது
பற்றியும் நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் நல்ல தெரிந்து கொள்வது எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மணிமணி சுற்றி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிறகு நாட்டை மணிமணி சுற்றி அனுப்புவாங்க. அப்பா மறுபடியும் சுத்தாலே மலை மலை போட்டாலே நான் கட்டி கை விட்டு வந்து அந்த ஆவணத்தோடு என்ன பண்ண தெரியுமா? கரும்படி கூட போறேன். அப்பா கட்டி கரும்படி காரணம் போறேன். இல்ல நான் குடிக்கான போது எனக்கு மட்டும் உணவு பார்த்து ஒரு நாள் தான் சாம்பார் போடுறேன். டெய்லி போய் சொல்றேன் சிக்கன் ரைஸ் கட்டி வந்துடுறான். இருந்தாலும் நாட்டு மக்களை பார்த்து நகரம் சொல்ல போகிறேன். என் தந்தைய பாதுகாத்த சொல்லிவிட்டார். நாங்கள் இருவர் வருவரை இந்த நாட்டிற்கு தற்காலிக மன்னராக யாரை நியமிக்கலாம்? இவனுக்கு சொல்லாம பார்த்தா இவன் சிக்ஸஸ் ஆகுறோம். நம் நாட்டு தளபதி ஒரே ஒண்ணு. அதனால நான் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. மாட்டை தூக்க சாரணம் பார்த்து நீ பேசுறது மட்டும் மாத்திட்டு இருப்பாரு. அப்படியா? ஒரு